ஏய் ஒன்றுதான் ஒன்று ஆயிடுச்சு இப்போ. ஆ சிரிச்சா அழகாக தானே இருக்கேன். ஹே கைஸ் வாட்ஸ்அப் வெல்கம் பேக் டு ஸ்டுடியோ. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி உங்களோட நார்மல் வீடியோவை எப்படி ஒரு ஸ்மூத்னஸ் பண்ணி ரொம்ப அழகாக வந்து எப்படி எடிட் பண்ணுறதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிச்சுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி எடிட்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, Capcut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எடிட் பண்ணுற ஃபுட்டேஜ் மோர் ஓவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு மியூட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி மியூட் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க சொல்கிற ஒரே வார்த்தையை நான் திரும்ப கேட்க முடியாது. நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியார் பாக்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ மாதிரி காட்டிட்டா உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ உள்ளே போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ப்ரிவியூ மட்டும் காட்டிடுறேன், ஜஸ்ட் ப்ளே மட்டும் பண்ணுறேன். இவங்க ஸ்கின் கலரை ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணிங்க. ஸ்கின் கலர் எந்த மாதிரி இருக்குது அண்ட் ஃபேஸில் எப்படிலாம் கூடிய டாட்ஸ் இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது. அந்த மூக்குக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சில இடத்துலாம் வந்து உங்களுக்கு புள்ளியாக ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்காது. பட் அவங்க ஃபேஸ்க்காக தான் நல்லாயிருக்கும். பட் நம்ம இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு சில எஃபெக்ட்லாம் பண்ணி அவங்க ஃபேஸை கொஞ்சம் அழகாக்க போகிறோம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ பேக் டு த கண்டென்ட். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ரீடச்சுன்னு இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸு பாடின்னு இருக்கும். ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் ரொம்ப கிட்ட இருந்தால் அந்த ஃபேஸை வந்து நம்ம எப்படிலாம் ஸ்மூத்னஸ் பண்ண முடியுமோ பக்கம் வந்து பண்ணலாம். தூரமாக இருந்தால் கூட ஃபேஸ் வந்து ஸ்மூத்னஸ் பண்ணலாம். ஸோ நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஃபேஸு பாடின்னு இருக்கும். பாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீல்ஸ் பண்ணுறோம் இல்லை எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா ஓவரால் பாடியை வந்து ஸ்மூத்னஸ் பண்ண முடியும். வீடியோ சேர்த்து சொல்கிறேன், ஓகேவா? இதில் ஃபேஸுன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸு, ரீஷேப்பு, மேக்கப்புன்னு இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு இருக்கும், தெரியுதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெட் இருந்தால் தான் வரும். பட் நெட் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ நோ இன்டர்நெட் கனெக்ஷன் ட்ரை அகைன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது எப்படி ப்ரோ சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எப்படி Capcut கூட இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்துன்னு இருக்கும். ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்மூத்தை வந்து நான் ஃபுல்லாக 100க்கு செட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுமான்னு தெரில, நான் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். இப்போ பாருங்களேன் அவங்க ஃபேஸ் எப்படி இருக்குது. ஸோ நான் ஃபுல்லாக ஏற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது பிஃபோர், இது ஆஃப்டர். ரொம்ப ஸ்மூத்னஸாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ஏற்றி வச்சிட்டா நம்ம ஸ்கின்னே வந்து ரொம்ப ஸ்மூத்னஸாக இருக்கும் பார்க்கவே. நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன், அப்படியே பார்த்துட்டே இருங்க. நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸை கம்மி பண்ணுறேன். ஸோ ரொம்ப சொரன்னு இருக்கும் உங்கள் ஃபேஸு. இப்போ நான் ஸ்மூத்னஸை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணும்போது இப்போ உங்கள் ஃபேஸை பாருங்களேன். ஸோ தெரியுதா டிஃப்ரென்ஸ், தெரியுதா நல்லா? ஸோ இதுதான் சொன்னேன், ரொம்ப ஸ்மூத்னஸ் பண்ணி நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் கலருன்னு இருக்கும். கீழே பாருங்கள், அவங்க ஃபேஸை விட்டுருங்க, கீழே ஸ்கின் கலருன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபேஸ்க்கு ஏற்ற ஸ்கின் கலர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ஸ்கின் கலர் பார்த்தீங்கன்னா டார்க்கு, லைட் ஒயிட்டு, ப்ரௌனு, டஸ்கி, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டாக இருக்க கலரை கிளிக் பண்ணுறேன், எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். செகண்டாக இருக்க கலரை கிளிக் பண்ணுறேன். ஒரு மாதிரி ஒயிட்டும் நார்மல் கலரும் சேர்ந்தால் ஒரு மாதிரி எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு மாதிரி மெரூன் கலர்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல, ஒரு மாதிரி மெரூன் கலர் எதுவும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கலரில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கிளிக் பண்ணால் ஒரு மாதிரி டஸ்கி மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி ஒரு சில பிளாக் எஃபெக்ட் மாதிரி நம்மளுக்கு வருது. ஸோ இதில் நம்மளுக்கு வேணுன்ற கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அவங்க ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து அவங்க ஸ்கின் கலருக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பிரைட்னஸ்ன்னு இருக்கும். நம்ம ஃபேஸோட பிரைட்னஸை வந்து ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். ஸோ அது நம்ம இஷ்டம் தான், நம்ம வேணுன்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபேஸுக்கு வந்து ஒரு 11 கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை நான் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன், அவங்களோட பல்ல வந்து தெரிகிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்களேன் உங்களுக்கு ஒயிட் டீத்துன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. ஒயிட் டீத்தை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு வேல்யூ கம்மியாக வச்சேன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே நான் இன்க்ரீஸ் பண்ணால் அவங்க பல்லு எவ்வளோ அழகாக வெள்ளையாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா உங்களோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாரி எடுத்து அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கன்றாவே தான் இருக்கும். ஸோ அவங்களோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த எஃபெக்டை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களோட ஃபேஸ் நேச்சுரலாக இருக்கும், அவங்களோட ஃபேஸ் பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மைல் லைன்னு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஃபேஸோட ஸ்மைல் லைன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அவங்க கண்ணத்துக்கிட்ட பாருங்களேன் ஒரு மாதிரி கோட பாக்ஸ் மாதிரி வரும்.
எப்படி சொல்கிறோம் கோடு மாதிரி வருதா. ஸோ அந்த கோடு வந்து நம்ம இதை ஏற்றிட்டோம்னா சுத்தமாக இருக்காது. இது நம்ம இறக்கிட்டோம்னா அவங்க நார்மல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வேணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக விட்டுறேன். நெக்ஸ்ட்டு டார்க் சர்க்கிள்ஸ்னு இருக்கும். ஸோ அது வந்து கண்ணுக்கு சுற்றி இருக்க கருவேலி எப்படி சொல்கிறதுனா கருப்பாக டார்க் சர்க்கிள்ஸ் மாதிரி இருந்தால் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா தூங்குனா ஒரு மாதிரி இடத்துல கருப்பாக இருக்கும், ஒரு மாதிரி ரவுண்டாக பிளாக்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இது நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா வந்து போக்கிடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவங்க கண்ணில் பாருங்களேன் ஒரு சில இடத்துல இருந்து இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நான் ஏற்றுனேன்னா அது இல்லாமல் போயிடும். இப்போ நான் டிக்ரீஸ் பண்ணேன்னா அவங்க கண்ணில் அந்த இடத்துல வந்துட்டுருக்கோம். ஸோ இதில் நான் வந்து ஒரு 43 அந்த மாதிரி ரேஞ்சு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ஃபேஸுக்கு பக்கத்துலேயே பாருங்களேன், அவங்க ஃபேஸுக்கு பக்கத்தில் இல்லை, இங்கே இது ஃபேஸுன்னு இருக்கும், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரீஷேப்புன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ரீஷேப்புன்னு பேர்லேயே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வேணுன்ற சைஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது ஃபேஸோட சைஸு, ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா சின்னு, நோஸு அண்டு நெக்கு, ஹை, நோஸு, அதே மாதிரி லிப்ஸு, ஐப்ரோ, ஸோ இது மாதிரி நிறைய வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபேஸோட மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும், ஓகேவா. நெக்ஸ்ட் மேலே மேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டுன்னு இருக்கும். செட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து டாட்ஸு, அப்புறம் ஐ சர்க்கிள்ஸு, அவங்க கேர்ள்ஸ் எதாவது யூஸ் பண்ணுவாங்க, ஓவரால் செட்டாக சேர்த்து எல்லாம் இங்கே செட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அவங்களே. ஸோ அதனால் செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐ லேஷன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஐ லேஷஸ் வந்து கேர்ள்ஸ் கண்ணில் போடுறது, ஸோ அது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ ஷேடோன்னு இருக்கும். ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. நெக்ஸ்ட் கடைசியாக வந்து லிப்ஸ்டிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. லிப்ஸ்டிக் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு இந்த இதுலேயே. ஸோ லிப்ஸ்டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து லிப்ஸ்டிக் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு லிப்ஸ்டிக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் லிப்ஸ்டிக் இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. தேர்டு லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது. ஃபோர்த்து கன்றாவியாக இருக்குது. ஃபிஃப்த்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. லாஸ்ட்டு ஓகே. பட் என்னோடய ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் தான், நேச்சுரல்னு அதே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கும் போது இது, அண்டு அவங்களோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரினா இது கொஞ்சம் ரெட் கலரில் இருக்குது. ஸோ அதுவே வந்து நான் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். அன்நேச்சுரலாக இருக்கக்கூடாது, முடிஞ்சளவுக்கு நேச்சுரலாக தான் இருக்க ட்ரை பண்ணணும். ஸோ இதில் 60க்கு செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் டிக் மட்டும் பண்ணிடுறேன். டிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் சைட் பை சைடு வந்து உங்களுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நேற்றுக்கு வந்துட்டுருக்கோம் வீடியோ. ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அண்ட் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வீடியோ எவ்வளோ அழகாக ஸ்மூத்னஸாக ரொம்ப அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட வீடியோ வந்து ஈஸியாக வந்து ஸ்மூத்னஸ் பண்ணி ரொம்ப அழகாக வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ கேப்கட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி மட்டும். ஸோ சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரிக்கு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஈஸியாக வந்து எடிட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மேலே சேவ் பண்ணும்போது 180 இருக்கும். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் 180 இருக்கும். அதை வந்து 2K 4Kயில் வந்து சேஞ்ச் பண்ணுறேங்க. ஏன்னா உங்களோட ஸ்கின் வந்து ஸ்மூத்னஸாக இருக்கும்போது குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தால் தான் இது ஸ்மூத்னஸ் இன்னும் தூக்கி காட்டும். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் ரேட்டுன்னு இருக்கும். அதை வந்து ஒரு 60க்கு சேஞ்ச் பண்ணுறேங்க. கோட் ரேட்டுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நார்மலாக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து பக்காவாக வந்து சேவ் ஆகிடும் ஒரு 4K குவாலிட்டியில். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேணுன்ற இடத்துல சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.